ஆப்ஷன் பையிங்க்கும் ஆப்ஷன் செல்லிங்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஏன் அப்படின்னா, நீங்கள் இனிஷியலாக உள்ளே வரச்ச ஸ்டாக்கில் தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, ஒரு ட்ரேடை எடுத்து ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். அப்புறம் ஆப்ஷன் சொல்லிட்டு விருப்பப்பட்டு உள்ளே வருவோம். அங்கே நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் ஆப்ஷன் செல்லிங்கில் ஹெட்ஜிங் பண்ணும்போது சின்ன ப்ராஃபிட்டை கன்சிஸ்டண்ட்டாக மேக் பண்ணக்கூடிய சாத்தியக்கூறு வந்து ரொம்ப அதிகம். அது சின்ன விதத்தில் ப்ரெடிக்ஷன் இருந்தாலே போதும். இன்றைக்கி பெரிய பெரிய ட்ரேடர்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இதில் தான் இன்வால்வ்மெண்ட்டாக எடுத்து நிறைய அமௌண்ட் போட்டு ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது ஆப்ஷன் பையிங்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும், ஆப்ஷன் செல்லிங் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு ப்ரைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, சரிங்களா? அப்படின்னாலும் சரி, ஒரு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருந்தாலும் சரி, நீங்கள் எப்படி வேணாலும் ஆக்ஷன்ஸை மேக் பண்ணலாம், சரிங்களா? இதில் நீங்கள் எடுக்கக்கூடிய டிசிஷன் தான் ரொம்ப முக்கியம். இதில் ஆப்ஷன் செல்லிங்கு உங்களுக்கு கொஞ்சம் அமௌண்ட் எக்ஸஸாக தேவைப்படும் ஆப்ஷன் பையிங்கை காட்டிலும். இப்போது நீங்கள் இந்த பேஜை பார்த்துட்டீங்க அப்படின்னா, நம்ம நார்மலாக ஆப்ஷனில் ஒரு ஆக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா பையிங்கை பொறுத்த மட்டும், சரிங்களா? நீங்கள் அந்த ப்ரீமியத்துக்கு மட்டும் பே பண்ணால் போதும். ஆனால் இங்கே அப்படி இருக்காது, சரிங்களா? ரிசீவ் எ ப்ரீமியம் ஃபார் டேக்கிங் அன் ஆப்ளிகேஷன் டு செல். சில கடமைக்கு உட்பட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம், சில விதிகளை இங்கே பண்ண வேண்டியிருக்கும். ரிஸ்க் அப்படிங்கிறது தான் முக்கியம். நான் நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன், ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் ரிஸ்க் அப்படின்னு தெரிஞ்சு தான் நம்ம உள்ளே வந்திருப்போம். உள்ளே வந்த இடத்துல ரிஸ்க்கை எங்கெல்லாம் கம்மி பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும், சரிங்களா? இதில் பொறுத்த மட்டும், அதாவது ஆப்ஷன் பையிங்கை பொறுத்த மட்டும் உங்களுக்கு ரிஸ்க் அப்படிங்கிறது வந்து லிமிட்டட் தான் அண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். என்ன அப்படின்னா, அந்த ப்ரீமியம் இருக்கா, நீங்கள் பே பண்ணக்கூடிய அந்த ப்ரீமியம் தான் உங்களுக்குள்ள ரிஸ்க்கு. ஆனால் செல்லிங்கில் என்ன அப்படின்னா, ஒரு ஷேர் மேலே ஏறுதுன்னு தெரியும். அப்போ கால் ஆப்ஷன் மேலே ஏறும், புட் ஆப்ஷன் வந்து கீழே இறங்கும், சரிங்களா? கீழே இறங்குறதுல நமக்கு தெரியும் அது வந்து அதனுடைய ப்ரீமியமோட விலை வந்து 500 அந்த ப்ரீமியம் வந்து 500 இருக்குது, 500 பாயிண்ட்ஸில் இருக்குது அப்படின்னா அது 500 பாயிண்ட்ஸ் தான் கீழே இறங்கும், சரிங்களா? ஆனால் ஆப்ஷன் பையிங்கில் நீங்கள் 500 வாங்கியிருப்பீங்க, 500 மேலே போக போக அது 1,00,000 போனாலும் நமக்கு ப்ராஃபிட் தான், எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், சரிங்களா? ஆனால் செல்லிங்கை பொறுத்த மாதிரி லிமிட் பண்ணியிருப்பாங்க. அந்த 500 கீழே இறங்குறதுல தான் உங்களால் என்ன பண்ண முடியும்னா செல் பண்ணியிருக்கோம். கீழே இறங்க தான் என்ன வரும், ப்ராஃபிட் வரும். அதனால் மேலே போச்சு உங்களோட ப்ரெடிக்ஷன் தப்பாகும் பட்சத்தில் இங்கே அன்லிமிட்டெட் லாஸ் இருக்குது, சரிங்களா? ரிவார்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்லாம் பொசிஷன், அதாவது இப்போ சொன்னால இதே வார்த்தை தான், அன்லிமிட்டடாக நீங்கள் என்ன பண்ணலாம், ரிவார்டு இதில் இருக்குது. ஆப்ஷன் பையிங்கில் அன்லிமிட்டட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா லிமிட்டட் தான். நீங்கள் வந்து இவ்வளோ தான் ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும் அப்படிங்கிறது உங்களால் எக்ஸாக்டாக ஆப்ஷன் செட்டிங்லாம் புரிஞ்சிக்க முடியும், சரிங்களா? மார்க்கெட் வியூ பொறுத்த மட்டும் சிக்னிஃபிகண்ட் ப்ரைஸ் மூவ்மெண்ட், நல்ல மூவ்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணலாம், ஆப்ஷன் பையிங்கில் நல்ல ஒரு ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ண முடியும். அது டவுன் சைட் போனாலும் சரி, அப் சைட் போனாலும் சரி, அது நல்ல ஒரு மூமெண்ட் இருந்தால் நீங்கள் மேக் பண்ணிடலாம். சிக்னிஃபிகண்ட்டாக ஒரு மூமெண்ட் இருக்கணும். இங்கே செல்லிங்கை பொறுத்த மட்டும் சைடு வே ஸ்டேபிளாக இருக்கணும், சரிங்களா? கொஞ்சம் மைனராக அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட் இருக்கும். ஏன் அப்படின்னா, இந்த டிக்ளைன் அப்படின்னு ஒன்று இருக்குது. நாட்கள் ஆக அதாவது சின்ன வயசில் நீங்கள் ₹1 கொடுத்து கடையில் ஆரஞ்சு மிட்டாய் வாங்கியிருப்பீங்க. ₹1 கொடுத்தீங்கன்னா 20 ஆரஞ்சு மிட்டாய் அப்படிலாம் கொடுத்துருப்பாங்க. இன்றைக்கி நீங்கள் ₹1 கொடுத்தீங்கன்னா ஒரே ஒரு ஆரஞ்சு மிட்டாய் தான் தருவாங்க, சரிங்களா? ஏன் அப்படின்னா, அங்கே டைம் வேல்யூ, மணி வேல்யூ அப்படிங்கிறது நம்ம லைஃப்பில் இருக்குது, சரிங்களா? அதே மாதிரி இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா டைம் டிகேன்னு இருக்குது. நாட்கள் ஆக ஆக ப்ரீமியமோட விலை என்ன ஆகும், குறையும். அப்படி குறையிறதுனால இங்கே ப்ராஃபிட்டை உங்களுக்கு ஸ்டேபிளாக ஏர்ன் பண்ண முடியாது. அதனால தான் இங்கே ஜெனரேட் இன்கம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கும், இங்கே ப்ராஃபிட் அப்படிங்கிற வார்த்தை இருக்கும். ப்ரைமரி கோல் இதில் நீங்கள் வந்தீங்கன்னா ஆப்ஷன் பையிங்கில் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ப்ராஃபிட், அந்த கோலை நோக்கி தான் ஓடுவீங்க. ஆனால் இதில் நீங்கள் லிமிட் பண்ணிடுறீங்கல்ல, அதனால் இந்த இன்கம் எங்களால் மேக் பண்ண முடியும் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் ப்ரீமியம் பேஸ் பண்ணி நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும், இவ்வளோ தான் இதில் மேக் பண்ண முடியும் அப்படிங்கிறது. அதனால் ஆப்ஷன் அல்டிமேட் கோலே நல்லாயிருக்கும், சரிங்களா? இதில் ஒரே ஒரு விஷயம் தான், செல்லிங் வரும்போது உங்களுக்கு என்ன அப்படின்னா ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பையிங் அப்படின்னா நீங்கள் ப்ரீமியமாக தான் பே பண்ணுவீங்க, சரிங்களா? இங்கே 175 இருக்கா, இப்போது ப்ரைஸில் என்ன இருக்குது, 260 இருக்குது, சரிங்களா? இது ரெண்டையும் நீங்கள் பெருக்குனீங்க அப்படின்னா நீங்கள் ₹45,000 பே பண்ணால் போதும். ஆனால் செல்லிங் பொறுத்த மட்டும், சரிங்களா, இது உங்களுக்கு இன்டென்சிக் வேல்யூ இதெல்லாம் கால்குலேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இங்கே நீங்கள் மினிமம், சரிங்களா, செல் பண்ணீங்க அப்படின்னா 1.5 lakh பக்கம் இருந்தால் தான் நீங்கள் பண்ண முடியும், சரிங்களா? இங்கே அந்த இதை வந்து லிமிட் பண்ணியிருக்கிறாங்க, சரிங்களா? இதை கவனத்தில் வச்சுக்கணும். அதனால தான் இன்றைக்கி பையிங் போகிற எல்லோரும் செல்லிங் வர மாட்டாங்க. செல்லிங் ஹெட்ஜிங் கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு இன்கம்மை ப்ராப்பராக ஜென்ரேட் பண்ண முடியும். இதனால தான் ஆப்ஷன் செல்லிங்க்கு வர்றதுக்கு கொஞ்சம் பயப்படுறாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்கக்கூடியது, சரிங்களா? இதை கவனத்தில் எடுத்துக்கோங்க. ஆனால் ஆப்ஷன் செல்லிங்க்கு இமிடியேட்டாக வர பாருங்கள். சின்ன அமௌண்ட்னாலும் கன்சிஸ்டண்ட்டாக மேக் பண்ணலாம். நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த விதமான டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக அதை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்க மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.